இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்றைய நற்செய்தி பகுதி மத்தேயு நற்செய்தி 9வது அதிகாரம் 9 முடிய. மத்தேயு என்பவர் சுங்கச்சாவடியில் இருக்கிறார். இயேசு அவரை கண்டார். என்னை பின்பற்றி வா என்றார். அதைத் தொடர்ந்து அனைவரும் இயேசுவை மத்தேயு அழைத்ததனால் அனைவரும் இயேசுவோடு மத்தேயுனுடைய வீட்டில் விருந்துண்ணுகிறார்கள். அப்பொழுது மத்தேயு வரி தண்டுபவராக இருந்ததால் வரி தண்டுபவர்கள் பலர் அங்கே இருந்தார்கள். பாவிகள் என்று யூதர்கள் சொன்ன பலர் அங்கே விருந்திலே இருந்தார்கள். அப்பொழுது உங்கள் போதகர் வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து உண்பது ஏன் என்று கேட்கிறார்கள். அவன்லாம் ஒரு மனுஷன் அப்படின்னு அவரோட இந்த சாமியார் தொடர்பு வச்சுக்கிறாரு. இந்த வீட்டுக்கு ஃபாதர் போறாரு, இவர்களோட அவர் ரொம்ப சிரிச்சு மகிழ்ந்து இருக்கிறாரு, நாம் சொல்லவில்லையா? அன்பானவர்களே, ஒருவேளை நாம் குறிப்பிட்ட அவர்கள் தவறான பாதையிலே செல்லுபவர்கள், தவறான வாழ்க்கை வாழ்பவர்கள், அவர்களிடம் யார்தான் செல்ல வேண்டும்? தவறானவர்களோட இருக்க வேண்டுமா? பூவோடு சேருகின்ற நாரும் மனம் பெறும் அல்லவா? இயேசு அவர்களுக்கும் தேவைதானே. பாவிகளை தேடித்தானே வந்தார். இயேசு குறிப்பிடுகிறார், நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை. அவர்களுக்கு சில சுகவீனங்கள் உண்டு உள்ளத்திலே, வாழ்க்கை சூழலிலே, அவர்கள் எண்ணங்களிலே. நாம் எல்லாரோடும் பழக வேண்டும். எல்லாருக்கும் நற்செய்தி அறிவிப்பவர்களாக இருக்க வேண்டும். எல்லார் மத்தியிலும் நாம் சான்று பகிர்ந்து இயேசுவை அவர்களுக்கு சான்றுகள் வழியாக வழங்க வேண்டும். காரணம், நம்மை தேடி இயேசு வந்தார். நாம் நோயுற்றவர்கள், நாம் பாவிகள், நாம் அவ்வளவு நல்லவர்கள் அல்ல. ஆனால் நம்மை தேடி இயேசு வந்தார், நம்மோடு அமர்கிறார், நம் உள்ளத்திலே தங்குகிறார், நற்கருணை வழியாக நம்மோடு பேசுகிறார், விவிலியத்திலே நமக்கு நல்ல காரியங்களை எல்லாம் சொல்லி கொடுக்கிறார், அருட்சாதனங்களிலே, திருச்சபை வழியாக. அதை போல நாமும் மற்றவர்களோடு இயேசுவை பகிர்பவர்களாக, இயேசுவுக்கு சான்று பகர்பவர்களாக, இயேசுவிடம் அவரை அழைத்து வருபவர்களாக நாமும் மற்றவர்களோடு பழக வேண்டும். அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம், வாழ்த்தி வணங்குகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்விலே நாங்கள் பரிசுத்தவான்களைப் போல எங்களை பல சமயங்களிலே எண்ணிக்கொள்கிறோம். மற்ற பலரை நாங்கள் பாவிகள் என்றும் அயோக்கியர்கள் என்றும் நாங்கள் லேபிள் குத்துகிறோம். கடவுளே, எங்களுடைய தகுதியற்ற நிலையை நாங்கள் உணர்ந்து கொள்ள எங்களுக்கு அருள்தார். பாவிகளாக, கொடும் பாவிகளாக நாங்கள் இருக்கும் பொழுதும் எங்களை இயேசுவின் வழியாக மன்னிக்கிறீரே, உம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிறீரே. அதை நாங்களும் பிறருக்கு அளிப்பவர்களாக சான்று பகர்ந்து வாழ அருள்தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.